எவ்வளவு மன உற்சாகம் பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? நீங்க பயஸ்டா ஒன்ஸ் ஒர்க் பண்றீங்க. இது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் கிடையாது. ஒன்ஸ் ஒர்க் பண்றீங்க. இட் இஸ் நாட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். இது வந்து மக்கள் எதிர்ப்பு பண்ற ஒரு சமயம் ஒன் சைடு யூ ஆர் பயஸ் நான் யாரையும் ஃபேவர் பண்ணல. யூ ஆர் பயஸ். அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். 10 மணிக்கு மேல கேண்டிடேட் இருக்கு சார். 10 மணிக்கு மேல எங்க இருக்கு? 10 மணிக்கு மேல எங்க இருக்கு? இல்ல நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றேன். நீங்க தான் ஃபாலோ பண்ணணும். 10 மணிக்கு மேல சார் நம்ம விடுங்க சார். எப்படி வீட்டுக்கு போவேன்? ரோட்ல படுத்து தூங்குறா? நான் ஒரு நிமிஷம் ஒரு வீடியோ கொடுங்க. ஸ்டார்டிங் அப் ஒரு கூடவே இருக்காது. வார்த்தையை சொன்னேன், அண்ணாமலை சொன்னேன், எந்த வார்த்தை சொன்ன நீங்க காட்டுங்க. எதுவுமே கேட்கல. கையப்படி வச்சு காலத்தில் உட்கார்ந்து எப்படி அது பிரச்சாரமாகும்? எப்படி பிரச்சாரமாகும்? கண்டிப்பா பிரச்சாரம் கிடையாது. 10 மணிக்கு கேண்டிடேட் வீட்டுக்கு போறான். எப்பாடி கார்ல போறான். 10 மணிக்கு ஒரு கிடையாது. 10 மணிக்கு காவல்துறையும் இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் செய்து கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 10 மணிக்கு பிரச்சாரத்தை முடிக்கணும். உண்மைதான். 10 மணிக்கு எல்லாரும் பிரச்சாரத்தை முடிச்சிடணும். ஒரு நாளில் ஒரு கேம்பெயின் பாயிண்ட் போடும் பொழுது எப்பொழுதுமே கடைசி 2 பாயிண்ட் அது விட்டு போகும். மைக் ஆஃப் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வண்டிக்குள்ளே வேட்பாளர் உட்காந்து அந்த ஊருக்கு போய் மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கூட இருக்கிற ஆளுக்கு அண்ணன் பேச மாட்டார், பிரச்சாரம் பண்ண மாட்டார், லேட் ஆகிடுச்சுப்பாங்க. நீங்கள் காருக்குள்ளே கும்பிடு போட்டுருப்பீங்க, அந்த ஊரை தாண்டி போயிடும். இது வந்து வழக்கமாக நடக்கக்கூடியது. இது நான் பத்திரிகையாளர் சந்திப்பில் எலெக்ஷன் கமிஷனுடைய கைட்லைன் எடுத்து நான் சொன்னேன். 10 மணியை தாண்டி யாரும் பிரச்சாரம் செய்வதில்லை. உதாரணத்துக்கு நான் 10 மணிக்கு எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊரில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். 10 மணிக்கு முடிச்சா எப்படி நான் கோயம்புத்தூர் போவேன்? கோயம்புத்தூர் போற கடைசி மைக் ஆஃப் பண்ணியாச்சு. காவல்துறை வந்து வண்டி போகக்கூடாதுங்கிறாங்க. அதனால தான் நடந்து கோயம்புத்தூரை நோக்கி நடந்து சென்று கொண்டிருக்கின்றேன். இன்னைக்கு நமக்கு தெரியும் காவல்துறையினுடைய வேலை இன்னைக்கு கோயம்புத்தூர் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆளுங்கட்சியினுடைய பணத்தை டிரான்ஸ்போர்ட் பண்றதுல தான் அவங்க கவனம் முழுமையா இருக்கு. அந்த பணத்தை அவங்க வண்டியில வச்சு சபரீஷன் அங்கே வந்து கமிஷனர் ஏடிஜி இன்டெல்லாம் கோயம்புத்தூர்ல உட்கார்ந்து சபரீஷன் வந்து மீட்டிங் எடுக்கிறார். கோயம்புத்தூர்ல போய் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இங்க இருக்கக்கூடிய உயர் காவல்துறை அதிகாரிகள் உட்கார்றாங்க. இவருடைய நோக்கம் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பணத்தை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றது. இன்னைக்கு காவல்துறை வண்டியில பணத்தை வச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொங்கலூர் பகுதி இங்க போய் கடைசி பாயிண்ட்ல டெலிவர் பண்ணிடுறாங்க. அங்கிருந்து டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பண டிஸ்ட்ரிபியூஷன் நாங்கள் தடுக்க போவது கிடையாது. அது மக்களுடைய பணம் திரும்ப மக்களுக்கு வருது, கொடுக்குறவங்க கொடுத்துட்டு போறாங்க. ஆனா காவல்துறை இன்னைக்கு எந்த அளவுக்கு போறாங்கன்னா, பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றது மட்டும் இல்லாம ஒரு வேட்பாளர் எதுவுமே செய்யாம, கடந்த முறை என் மேல எஃப்ஐஆர் போடும் பொழுது இதே கேள்வி கேட்டேன். நான் பிரச்சாரம் பண்ண வீடியோ இருக்கா, நான் பிரச்சாரம் பண்ணா, மைக் எடுத்து பேசினா, கடைசி ஏற்கனவே காவல்துறையால் அனுமதி கொடுக்கப்பட்ட இடத்திற்கு இதற்கு முன்னாடி இருக்கிற பாயிண்ட்ல லேட் ஆனனால வண்டியில் உட்கார்ந்து மக்களை பார்த்து விட்டு சமாதானப்படுத்தி விட்டு போகின்றோம். இன்னைக்கு வண்டிக்குள்ளதான் உட்காந்து, வண்டியை விட்டு எங்கேயும் போல, லைட் ஆஃப் பண்ணி உட்காந்துருக்கேன். மைக்கை 9:58 ஆஃப் பண்ணி கடைசி 2 பாயிண்ட்ல வண்டிக்குள்ளிருந்து கும்பிடு போட்டுக்கொண்டு போகின்றோம். ஜனநாயகத்துல ஒரு அரசியல்வாதி மக்களை பார்க்காம போனா கெட்ட பேர் போலீஸ்க்கு வருமா? எனக்கு வருமா? கெட்ட பேர் எனக்கு வரும். இந்த மனுஷன் இவ்வளவு நேரமா 3 மணி நேரமா நிக்கிறோம், வந்து எங்களை பார்க்க கூடவில்லை. மைக்கில் பேசாட்டி பரவாயில்ல, மூஞ்சியை காட்டாட்டி பரவாயில்ல,
அட்லீஸ்ட் எங்கள் ஊருக்கு வந்துட்டு போயிருக்கணும் மக்களுடைய எதிர்பார்ப்பு. எதுவுமே செய்யாமல் ஏசிபி வந்து வண்டியை தடுத்து நடு ரோட்டில் நிறுத்தி இவ்வளவு பிரச்சனை காரணமாக இருந்து வண்டியை விடமாட்டேன். வண்டியை விடமாட்டேன்னா எப்படி சார் நான் கோயம்புத்தூர் போவேன்? நீங்களே சொல்லுங்கள், நான் கோயம்புத்தூர் எப்படி போவேன்? அஃப்கோர்ஸ் நான் வண்டியில் போகும்போது வேட்பாளர் உட்காந்துருக்காங்கன்னு தெரியும். வண்டியில் ஸ்டிக்கர் இருக்குது, வண்டியில் பிஜேபி சிம்பிள் இருக்குது. ரோட்டில் யார் பார்த்தாலும் கை காட்டத்தான் போகிறாங்க. ஏனென்றால் வண்டி வந்து ஆல்ரெடி அது ப்ரொபகேண்டா வெஹிக்கிள். இது எப்படி போவேன் நான் வீட்டுக்கு? அதனால் அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே, நீங்களும் இந்த அநியாயத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. எதுவுமே இல்லாமல் என்னை காவல்துறை ஒருதலை பட்சமாக செயல்படுறது மட்டும் இல்லை, அதை நியாயப்படுத்துகிறாங்க, அதர்மத்திற்கு எதிராக செயலாற்றுறாங்க, ஆளும் கட்சியோடைய ஊதுகுழலாக இருக்கிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள், கோயம்புத்தூர் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எந்த தவறு செய்யாமல் எஃப்ஐஆர், எந்த தவறு செய்யாமல் இவர்களா ஒரு புது ரூல். அதனால தான் நான் காவல்துறை கேட்குறேன், ரூல் புக்கு காட்டுங்க சார். 10 மணிக்கு மேலே கேண்டிடேட் பொது இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன், நான் வீட்டில் போய் படுத்துங்கிறேன். ஆனால் 10 மணிக்கு மேலே கேண்டிடேட் பொது இடத்துல பிரச்சாரம் செய்யக்கூடாது, மைக்கு பயன்படுத்தக்கூடாது. 10லிருந்து 6 மணி வரை சட்டத்தை காட்டிய பிறகும் கூட காவல்துறை அநியாயம் பண்ணுறாங்கன்னா என்ன பதில் சொல்லுங்க? இப்போ வந்து டிசிபி என்ன சொன்னாங்க? நடந்து போக சொல்லி, வண்டியில போகாதீங்க, நடந்து போங்க. வேற ஆப்ஷன் என்ன சார்? நடந்து தான் போகணும். அதுக்கும் தடுத்துறாங்க. வண்டியில போகாதீங்க, நடந்து போறதையும் தடுக்கிறாங்க. இவங்க பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் பிஜேபி தொண்டர்கள் அங்கிருந்து கொடி எடுத்துட்டு ஓடி வர்றாங்க. கொடி எடுத்துட்டு போகாதீங்க என்ன சொல்லிட்டு, யாரும் கொடி எடுத்துட்டு வராதீங்க, கொடி இல்லாம நடந்து போகும். கொடி எடுத்துட்டு போனாலும் ப்ரொபகேண்டா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேட்பாளர் நானே ப்ரொபகேண்டா, ரோட்ல நான் நடந்தாவே அது வந்து பிரச்சாரம். அப்படி இருக்கும்பொழுது ரூல்ஸ் வயலேஷன். இந்த மாதிரி அநியாயம் கோயம்புத்தூர்ல பண்ணா நீங்க சொல்லுங்க சார், பிரச்சாரம் பண்றதா இல்ல வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறதா? தோல்வி பயம் வந்த திமுக அண்ணாமலை முகத்தை வெளியே காட்டக்கூடாதுன்னு நடந்துச்சு. என்ன நியாயம்? பத்திரிகை நண்பர்கள் நீங்களே சொல்லுங்க. இல்ல கமிஷனர் தான் சொல்லுங்க. கடந்த முறை எஃப்ஐஆர் போட்டாங்க, நான் வீடியோ கொடுத்தாங்களா? பிரச்சாரம் பண்ணதை காமிச்சாங்களா? நான் மைக்ல ஏதாச்சும் பேசுறதை காமிச்சாங்களா? மேல காவல்துறையால் அனுமதி ஏற்கனவே வாங்கப்பட்ட இடத்திற்கு மக்கள் 4 மணி நேரமாக நிற்கிற இடத்திற்கு நீங்க பத்திரிகை நண்பர் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல மக்கள் நிக்கிறாங்க, வேட்பாளர் 10 மணிக்கு பாயிண்ட் கொடுத்து எந்த வேட்பாளர் அவங்க போய் பார்க்காம போறாங்க? நீங்க சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல நடக்காம இருக்கா? எல்லா இடத்துக்கும் வேட்பாளர் போய் கும்பிடு போட்டு வண்டியில் உட்காந்துட்டு போறாங்க. அதையும் செய்யக்கூடாது என்றால் இது என்ன நியாயம்? குறிப்பா உங்களை வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு தடுக்கறாங்களா இல்ல உங்களை குறி வச்சு தான் பண்றாங்க? எத்தனை எஃப்ஐஆர் அதிகமாகிடுச்சு சார்? எத்தனை எஃப்ஐஆர் சார் போடுவாங்க? சும்மா வர்றது போறதுக்கெல்லாம் உளுந்ததுக்கெல்லாம் எஃப்ஐஆர், தொண்டருக்கு மேல எஃப்ஐஆர். திமுக காரனே போய் அடிச்சுக்கிட்டு நைட் எதுவும் பேச மாட்டான், அவனே போய் ஹாஸ்பிட்டல்ல போய் படுப்பான், எந்த காயம் இல்லை. பேருக்கு எஃப்ஐஆர் போன எஃப்ஐஆர் நான் பெயிலபிள். ஏன்னா நான் பெயிலபிள்னா ரத்த காயம் இருந்தா போட்டிருப்பாங்க. எங்களை காவல்துறை இதை சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இதை உருவாக்குவது காவல்துறை. காவல்துறை நேர்மையா இல்ல. இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் இருந்தாலும் கூட மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் எலெக்ஷன் முன்னாடியே பார்த்து இவங்களுடைய ஐடியாலஜி சித்தாந்தம் முற்று போற அதிகாரிகளா இருக்காங்க. நான் காவல்துறையில 2 பேர்கிட்ட கேட்கிறேன், சார் எந்த ரூலை வயலேட் பண்றது ரூலை காட்டுங்க. ஏன் செல்போன்ல நான் ரூலை காட்டுறேன், 10 மணிக்கு மேல மைக் ஆஃப், 10 மணிக்கு மேல கேண்டிடேட் பேசக்கூடாது, பிரச்சாரம் ஓட்டு போடுங்க, எதுவும் பண்ணல. கேண்டிடேட் ரோட்ல இருக்கக்கூடாதுன்னு எங்க இருக்கு காட்டுங்க. அது எங்களுக்கு தெரியல சார், மேல இருந்து சொன்னாங்க நீங்க ரோட்ல வரக்கூடாது. இப்படி சொன்னா ஒரு காவல்துறைக்கு சட்டமே தெரியாம எப்படி சட்டம் ஒழுங்கு விளையாடுறாங்க? காவல்துறை தான் நீங்க கேட்கணும். அதிகாரியா மேல இருந்து சொல்றாங்க, அவங்க யார்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க? முதலமைச்சருடைய மருமகன் சபரீஷன் அமர்ந்து கொடுக்கிறாரா இல்ல சென்னையில இருந்து எடுக்கிறாங்களா? இதெல்லாம் நியாயமா நேர்மா நேர்மையா தேர்தல் நடத்துறாங்களா? காவல்துறையை மணி டிரான்ஸ்போர்டேஷனுக்கு வெஹிக்கிள் கொடுத்து ஒருதலை பட்சமா என்ன நியாயம்? நான் ஏற்கனவே சொல்றேன், அந்த பணத்தை தடுக்கிறதுக்கு நான் போல மக்கள் பணத்தை மக்கள் வாங்கிக்கிறோம். அதையும் பண்ணி என்னையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி என்னையும் வெளியே செல்லக்கூடாதுன்னா என்ன நியாயம்? நான் 9:58 மேல பேசினா, 9:58 மேல லைட் போட்டனா ஏது